பொய் புகார் மூலம் தனது இரண்டாவது கணவரை சிறைக்கு அனுப்பியதாகவும் முதல் கணவர் மூலம் பிறந்த குழந்தையை பிரித்து வைத்திருப்பதாகவும் நடிகர் விஜயகுமார் மீது அவரது மகள் வனிதா போலீசில் புகார் செய்துள்ளார். தனது முதல் கணவர் மூலம் பிறந்த குழந்தையை நடிகர் விஜயகுமாரும் அவரது மகன் நடிகர் அருண் விஜயும் தனி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாகவும் பொய் புகாரில் தனது இரண்டாவது கணவரை சிறையில் தள்ளியதாகவும் விஜயகுமாரின் மகள் நடிகை வனிதா தமிழக டிஜிபி லத்திகா சரணிடம் புகார் அளித்தார். அதன் பின் நிருபர்களிடம் பேசிய நடிகை வனிதா சொத்துக்காக தனது குழந்தைகளையும் இரண்டாவது கணவர் ஆனந்தராஜனையும் நடிகர் அருண் விஜய் மிரட்டுவதாகவும் அடியாட்களுடன் வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறினார். நேத்து நைட் 2:30 மணிக்கு ஆள் அனுப்புறாங்க. 3 ஆள் வந்தாங்க. எல்லாம் இவங்க தான், ஹரி அண்ட் அருண். அவர் தான் ஆள் அமிச்சது. 3 ஆள் அமிச்சாரு. கட்டை இதோட வந்து நிக்கிறாங்க. தேர் கமிங் அண்ட் த்ரெட்டனிங் மீ. அருண் இஸ் காலிங் அண்ட் ஹீஸ் என்னென்னமோ சொல்றாங்க. நீ போயிடுவியா, மீடியா கிட்ட பேசிடுவியா, நீ நாளைக்கு பாக்கலாம், நீ யாரு, நீ ஒரு பொம்பளை இருந்துட்டு உனக்கு இவ்வளவு திமிரான்னு கேக்குறாங்க. என்ன தொடர்ந்து பேசிய வனிதா மகன் ஸ்ரீஹரியை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கேட்டதற்கு நடிகர் விஜயகுமாரும் அருண் விஜயும் அடித்து உதைத்ததாகவும் கூறினார். அருண் என்ன போட்டு அடிச்சு உதைச்சாரு. அவருக்கு எங்க அப்பா என்ன அடிச்சா கூட எனக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் நினைச்சிருக்கேனே தவிர, அருண் எனக்கு தொடர்றதுக்கு அருண் இஸ் மை ஸ்டெப் பிரதர். ஹி இஸ் நாட் ஈவன் மை ஓன் பிரதர். நான் பேசுறதும் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நின்னது கிடையாது. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. கணவரை கைது செய்து பழிவாங்கிய நடிகர் விஜயகுமார் நடிகர் அருண் விஜயை பற்றி ரகசியங்களை வெளியிடவும் தயங்க மாட்டேன் என்றும் நடிகை வனிதா கூறினார்.